அன்பின் அளவுகோல். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? சங்கீதம் 77:9. மகளுக்கு மிக சிறப்பாக வாழ்க்கை அமைத்து கொடுக்க விரும்பிய தந்தை அவளை நன்கு படிக்க வைத்து நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து சீர் சிறப்பு அதிகமாக செய்து மிக விமர்சையாக திருமணத்தையும் நடத்தி முடித்தார். ஆனாலும் திருமண நிகழ்ச்சியில் தான் எதிர்பார்த்தது போன்று மிக பிரபலமான ஒரு இசைக்குழுவை அழைத்து கச்சேரி செய்யாமல் சற்று குறைந்த நிலையில் உள்ள குழுவை அழைத்ததால் தந்தையின் மேல் அவள் அதிகமாக மனஸ்தாபப்பட்டாள். தந்தைக்கு தன்மேல் அதிக அன்பு இல்லை என்று எண்ணிவிட்டாள். சில வேளைகளில் நாமும் இந்த மகளை போன்ற ஒரு மனநிலையுடன் தான் கர்த்தருடைய காரியங்களில் நடந்து கொள்கிறோம். நாம் கேட்ட ஒன்றை அவர் வாய்க்க செய்யாமல் போகும் பொழுது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேவன் மேல் அதிக மனஸ்தாபம் கொண்டு விடுகிறோம். கிடைக்காத நடைபெறாத ஒரு விஷயத்தை மட்டும் அளவுகோலாக வைத்து தேவனுக்கு நம்மேல் உள்ள அன்பையும் கரிசனையும் குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம். நமக்கு கிடைக்காமல் போன ஒன்றின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சோர்வையும் சலிப்பையும் அதிகமாக்கும் முன்பு அவர் நமக்கு செய்த எத்தனையோ பிற நன்மைகளையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவைகளை கொண்டுதான் அவருடைய அன்பையும் கரிசனையும் அளக்க வேண்டுமே அன்றி கிடைக்காமல் போன சிலவற்றின் அடிப்படையில் அல்ல. தன் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்ததாக பலர் நடுவில் உற்சாகமாக சாட்சி கூறி வந்த ஒரு சகோதரி தன்னுடைய கணவனின் சுகவீன நிலை மிகுந்த ஜெபங்களால் நீங்காததை கண்டபொழுது சோர்ந்து போனார். அன்புள்ள ஆண்டவர் ஏன் அமைதியாய் இருக்கிறார் என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படித்தான் நன்மைகளும் அற்புதங்களையும் கண்டபொழுது மிகுதியாக தேவனை துதித்து ஸ்தோத்தரித்தார்கள். ஆனால் ஒரு குறைவை பிரச்சனையை சந்திக்க நேர்ந்த போதும் முறுமுறுக்கவும் குறை கூறவும் ஆரம்பித்தார்கள். நாம் அப்படி இராமல் அவர் நமக்கு அருளி செய்த ஒவ்வொரு நன்மை ஈவுகளையும் தந்த நல்ல வாய்ப்புகளையும் எண்ணி பார்த்து நன்றி நிலை தவறாதவர்களாக விளங்க வேண்டும். சிந்தனைக்கு: உண்மையோடு இணைந்திருக்க இயலாதவன் இறைவனை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கிறான். ஆமேன்.